ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் பியாண்ட் த கிரேவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பக்கம் நம்ம சிமி கிட்ட ஜி ஓடி வந்துடுறா. நான் துவான்ஷுவை கூட்டிட்டு ஜெயிலுக்குள்ள போனேன். அவன் அந்த ஓட்டக்குள்ள விழுந்து காணாம போயிட்டான். உயிரோட இருப்பானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, என்ன சொல்ற அப்படின்னு ஜிட்ட போயிட்டு சிமி கத்த ஆரம்பிக்கிறா. இப்பவே கிளம்புறேன்னு சிமியோட பின்னாடியே சேர்ந்து நம்ம ஜியும் போயிடுறா. அங்க சிமி உள்ள போறதுக்கு முன்னாடி யானங்க வந்துடுறான். சிமி உள்ள போகாத, நீ புடிச்சு போட்ட உன்னால தண்டனை வாங்கப்பட்ட ஆளுங்க உள்ள எக்கச்சக்கம். அவங்க எனர்ஜியை உன்னால தாங்க முடியாது. போனா உனக்கே பெரிய ஆபத்து இருக்கு, போகாதன்னு சொல்றேன்ல அப்படின்னு கேட்டுட்டு அவனோட கேண்டில் வேற அணைஞ்சு போச்சான். கேண்டில் இல்லாம அவனால வெளியே வர முடியாது. பைச்சா உள்ள இருக்கான். அவன் கையில நீ பட்ட அப்படின்னா அவ்வளவுதான், எல்லாமே ஆபத்தா போயிடும்னு சொல்ல, அவனை நான் காப்பாத்துறதுக்கு என்ன ரிஸ்க வேணா எடுப்பேன்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு ரிஸ்க் நீ எடுக்கணுமா அப்படின்னு யான் கேட்க, அவன் தான் என்னோட ஸ்பெல் பேரர், அவனால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீ புரிஞ்சுக்கோன்னு அவனை காப்பாத்தியே ஆகணும்னு சிமி உள்ள ஓடி போயிடுறா. கரெக்டா சிமிக்கு கேண்டில்ல கொடுக்குது ஜெயில். சிமி அதை வாங்கிட்டு உள்ள போறா. சிமியோட ஸ்பெல் பேரர் அவன் தானா, எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு போறா அப்படின்னு யான் ஏற்கனவே காண்டுல இருந்தான். இப்போ பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இங்க உள்ள துவான்ஷு போறவன் எக்கச்சக்கமா அங்க ஆத்மாக்கள் ஜெயில மாட்டிருக்கு, ரொம்ப கொடூரமா இருக்கு, இந்த ஜெயில் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு பாத்துட்டே அடுத்தடுத்து உள்ள போயிட்டு இருக்கான். அந்த பைஜா இருக்கான்ல, அவன் அங்க இருந்துட்டு சிமியை விட மாட்டேன், அவளை கொல்லாம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்க. எதுக்கு சிமிய வந்து கத்திக்கிட்டே இருக்க, சிமி பேர சொல்லாம இருக்க மாட்டியா அப்படின்னு துவான்ஷு பக்கத்துல போயிடுறான். மனுஷனா, மனுஷ பிறவி ஒருத்தன் பக்கத்துல இருக்கான் அப்படின்னு அந்த பைச்சா துவான்ஷு கூட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை ரொம்ப சிவியரா போக ஆரம்பிக்குது. பைச்சாவோட பவர் கிட்ட இவனால பக்கத்துல வர முடியாதுதான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா ஒரு டோர் ஓபன் ஆகுது. அந்த டோரை பார்த்துட்டு சிமிய கொல்ல போறேன்னு சொல்லிட்டு பைச்சா உள்ள போயிடுறான். அதே நேரம் இன்னொரு டோர் ஓபன் ஆகுது. துவான்ஷு அதை பார்த்துட்டே இருக்கான். அப்படியே ஏதோ வசியம் பண்ண மாதிரி அந்த டோர்க்குள்ள நேரா போயிடுறான். அந்த கனவுக்குள்ள போனதும் துவான்ஷு அவன் வெற்றி பெற்று நிறைய போர்ல ஜெயிச்சிருப்பான்ல, அந்த இடத்துல இருந்த டெட் பாடிஸ்க்கு நடுவுல அவன் நடந்து போற மாதிரியும், அங்க ஆப்போசிட்ல சிமி வந்துட்டு என் கூட வா அப்படின்னு நம்ம துவான்ஷு கூப்பிட்டும் கண்டுக்காம அங்க இருந்து போற மாதிரியும் அவனுக்கு தோணுது. அடுத்து சின்ன வயசுல அவங்க அப்பா துவான்ஷுவை காப்பாத்தாம விட்டார்ல, பள்ளத்துல இருந்து தூக்கி விடாம, நீ என் பையன் கிடையாது, என் பையன் அவன் பாட்டி வீட்டுல இருக்கான்னு. அந்த நேரத்துல சிமி அங்க வரா. துவான்ஷு என்னை காப்பாத்துன்னு சிமி கிட்ட கை நீட்ட, கைய குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு, உன்ன நான் காப்பாத்தணுமா, தேவலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியும் அவ கிளம்பி போயிடுறா. எல்லா இடத்துல இருந்தும் துவான்ஷுவை விட்டு சிமி போற மாதிரியே அவனுக்கு தோணுது. சரியா அந்நேரம்னு பார்த்து நம்ம சிமி உள்ள வந்துடுறா. துவான்ஷு அங்க ஆத்மாக்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். துவான்ஷு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கற்பனை, டெலூஷன்ல மாட்டிட்டு இருக்க, வெளியே வான்னு சொல்ல சிமியவே அட்டாக் பண்றதுக்கு அவன் வந்துடுறான். கழுத்துல கத்தி வச்சிடுறான். துவான்ஷு, நான் யாருன்னு தெரியலையா, தந்திர நதி, நல்லா என்ன பாருடா, நான் சிமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. துவான்ஷுக்கு மண்டு முழுக்க ஒரே குழப்பமா இருந்துட்டு இருக்கு. இதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த கேண்டில் இருக்குல்ல, அதுக்குள்ள சிமியும் அவளோட டெல்யூஷனுக்குள்ள போயிடுறா. சிமி கண்ணை திறந்து பாக்குறா. அவ அப்பா அம்மாவோட இருந்த அதே வீட்டுல இருக்கா. எனக்கு தொடுற உணர்வும் இப்ப இருக்கு, வாசனை உணர்வும் எனக்கு இருக்கு, எப்படி இருக்குன்னு கேட்டுட்டே வெளியே வந்து நிக்கிறா. அங்க பார்த்தா துவான்ஷு நின்னுட்டு இருக்கான். சிமி, என்ன பண்றிருக்க? பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறான். துவான்ஷுவை பார்த்துட்டு சிமி, சாப்பிடலாமே அப்படின்னு வேகமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. உனக்காக பார்த்து பார்த்து குக் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு துவான்ஷு சாப்பிட ஆரம்பிக்கிறான். சிமி ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்கா. துவான்ஷு விறுவிறுன்னு சாப்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு, இந்த லைஃபும் நல்லா இருக்குடா, எனக்கு உன் கூட இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சிமி சொல்லிட்டு இருக்கா. துவான்ஷு சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்து ஏதோ குக் பண்றேன் அப்படின்னு கன்றாவே ஏதோ பண்ணிருப்பா போல. துவான்ஷு லைட்டா சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயங்கிற மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்கான். டேஸ்ட் உணர்வு இவளுக்கு இல்ல. வேகமா துவான்ஷு பக்கத்துல வந்துட்டு சிமி கேக்க முழுக்க வாயில திணிச்சு விட்டுருக்கா. கீரை கேக்குடா, நல்லாதான் இருக்குன்னு சொல்ல, கீரையில எவனாவது கேக்கு செய்வானான்னு சொல்லிட்டு துவான்ஷு கத்த ஆரம்பிக்கிறான். சோகமா இருந்துட்டு இருக்கான். சரி, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி சத்தியமா சாப்பிட வைக்க மாட்டேன், என்ன கோச்சிட்டு இருக்காத ப்ளீஸ்ன்னு நம்ம சிமி கெஞ்ச ஆரம்பிக்கிறா. துவான்ஷு அவகிட்ட சமாதானம் ஆயிட்டு இருக்கான். அவளை கொஞ்சிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் வருஷம் ஓடி போயிடுது. துவான்ஷு மனுஷன் தானே, வயசாக ஆரம்பிக்குது, முடியெல்லாம் லேசா நரைக்க ஆரம்பிக்குது. சிமி அவனுக்கு கால்ல மருந்து போட்டு விட்டுறது, காலம்கி விட்டுறதுன்னு சொல்லிட்டு அவனை பத்திரமா பாத்துக்கிறா. பரவாயில்ல விட சிமி, வயசானதெல்லாம் சகஜம் தானேன்னு துவான்ஷு சொல்லிட்டு இருக்கான். இல்ல உனக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு சிமி அப்படியே இருந்து அழுதுட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஓடுது. துவான்ஷுக்கு ரொம்ப ரொம்ப வயசாயிட்டு கிழவன் ஆயிடுறான். நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன், எப்பவுமே உன் கூட தான் இருக்கணும், உன்னை பாத்துக்கணும்னு துவான்ஷு சொல்லிட்டு இருக்கான். நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி ஆயிட்டேன், ஆனா என்னோட சிமி அப்படியே இருக்கா, நான் அவளை விட்டுட்டு போக போறேனா அப்படின்னு கேட்க, நீங்க என்ன நல்லா பாத்துக்கிட்ட, நீ இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், என் வாழ்க்கையிலேயே நான் ஹாப்பியா இருந்த சமயங்கள் உன் கூட இருந்தது மட்டும்தான்,
இதுக்கு மேல நீ இல்லைனாலும் நல்லா இருக்க முடியும். நீ போயிடு, நிம்மதியா போ, என்னை பத்தி கவலைப்படாத, உயிரை கையில புடிச்சுக்காதுன்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. துவான்ஷு அப்படியே அவன் மேல விழுந்து அங்கே இறந்து போயிடுறான். சிமி கதறி அழ ஆரம்பிக்கிறா. துவான்ஷு நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, தெரியாம சொல்லிட்டேன், திரும்ப வந்துருன்னு அழுதுட்டு அப்படியே வெறி புடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. ஒட்டு மொத்தமா அவ இருக்கிற இடம் முழுசும் உரைய ஆரம்பிக்குது. பார்த்தா அவளோட கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டில்ல இன்னொரு நெருப்பு உருவாகிட்டு 2 தீபமா எரிஞ்சிட்டு இருக்கு. துவான்ஷுவோட நெருப்பையும் அவளோட கேண்டில்குள்ளேயே அவ கொண்டு வந்திருக்கா. துவான்ஷுக்கு அது வந்ததுமா கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. சிமி பாக்குறா. நரி எனக்கு தெரியுதா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கா. துவான்ஷு அப்படியே மாங்கி விழறான். வேகமா நம்ம சிமி போய் அவனை மடியில படுக்க வச்சுக்கிறா. துவான்ஷு எந்திரின்னு கூப்பிட, சிமி என்னை காப்பாத்த நீ வந்துட்டல, என்னை காப்பாத்த யாருமே வர மாட்டாங்க. சிமி உன் கைய நான் புடிச்சிருக்கேன் பாரு, கையில இருக்கிற 10 விரலும் இதயத்தோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப நான் உன் இதயத்தை புடிச்சிட்டேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சிமி வேகமா அவனை கட்டி புடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. இங்க வெளிய யான் நினைக்கிட்டு ஜிஜிய கண்டபடி கத்திக்கிட்டு இருக்கான். எதுக்காக நீ உள்ள போன, எதுக்காக துவான்ஷுவா உள்ள கூட்டு போன அப்படின்னு. கரெக்டா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே கேட் ஓபன் ஆகுது. சிமி துவான்ஷுவ உள்ள இருந்து 2 நெருப்பு இருக்கிற கேண்டிலோட தூக்கிட்டு வந்திருக்கா. கேண்டில ஒன்னாக்கி சிமி வெளிய கூட்டு வந்துட்டா, துவான்ஷுவ கூட்டு வந்துட்டா அப்படின்னு ஜிஜி கத்த ஆரம்பிக்க யானுக்கு இன்னும் கோவமாயிட்டே இருக்கு. துவான்ஷுவ கூட்டு போயிட்டு சிமி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறா. இன்னும் அவனுக்கு நினைவு திரும்பாம இருக்கு. துவான்ஷு போதும் எந்திரி, கனவுல நீ என்ன பாக்குற, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிமி எழுப்ப ஆரம்பிக்கிறா. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம யான் இருக்கான்ல, சிமிக்கு பிடிச்ச மாதிரி டீ ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே இவளுக்கு இந்த மாதிரி டீ ரெடி பண்றது பிடிக்கும்ல, அத பண்ணும் போதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்டை நடந்தப்போ சிமி அவனை காப்பாத்திட்டு சக்தி எல்லாம் கொடுத்திருக்கா, அந்த ஞாபகம் வருது. ஆனா இன்னொரு பக்கம் துவான்ஷுவ காப்பாத்தி கூட்டு போனால, அந்த ஞாபகமும் வருது. செம்ம கடுப்பா இருக்கு அவனுக்கு. சிமி அன்னைக்கு கோர்ட்டுக்கு வர முடியாது, என்னோட ரூம் கிட்ட இன்னைக்கு மீட்டிங் போடலான்னு சொல்ல அத்தனை லீடர்ஸும் வந்து வெளியே வெயிட் பண்ணிருக்காங்க. யானும் வரான். சிமி நாங்க எல்லாரும் வந்துட்டோம் அப்படின்னு கூப்பிடுறான். சிமி நேரா அங்க கோர்ட்ல வந்துட்டு, இவ ரூம்லயே சின்னதா கோர்ட் மாதிரி இருக்கு, அங்க வந்து உட்காந்துக்கிறா. இங்க பாருங்க, ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இன்னும் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப முடியாம துவான்ஷு அப்படியே அணத்த ஆரம்பிக்கிறான். அத்தனை பேரும் அங்க வந்து என்னடா இது, இந்த மனுஷனுக்காகவா கோட்டை இங்க மாத்திருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. சிமி வேகமா துவான்ஷுவ பாக்குறதுக்கு போயிடுறா. சிமி நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு யான் உள்ள வர ஒரு பெரிய பவர் அவனையே அட்டாக் பண்ணுது. எதுவா இருந்தாலும் வெளியே இருந்தே பேசு அப்படின்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. யானுக்கு இன்னும் கோவமாயிட்டு, போயும் ஒரு மனுஷனை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துல கோட்டை கொண்டு வந்து நடக்க வச்சிருக்க, எல்லாரும் கேவலமா பேசுறாங்க சிமின்னு கேட்க, மத்தவங்க கேவலமா பேசுறாங்களா இல்ல நீ கேவலமா நினைக்கிறியா அத சொல்லு அப்படின்னு சிமி கேட்டுட்டு இருக்கா. உன் வேலை என்னவோ அத பாரு, ஓவர் ஸ்டெப் எடுத்து வச்சனா நடக்கிறதே வேறன்னு சொல்ல, அவன் செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதான் ரொம்ப ஓவரா பண்ற அப்படின்னு அடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான் யான். சிமி ஒரு பவரை விட்டு அவனை தள்ளி போக வச்சிடுறா. இங்க இருந்து ஒழுங்கா போயிட்டு உன்னை போனா போதுன்னு விடுற அப்படின்னு சிமி சொல்லிக்கிட்டு இருக்கா. நேரா அங்க இருந்து யான் அவனோட ரூம்க்கு வந்துடுறான். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த இடத்துல அவனை கூட்டு போய் நீ படுக்க வச்சிருப்ப. அந்த ரூம் நம்ம 2 பேரும் ஸ்டே பண்றதுக்காக நான் பார்த்து கட்டினது. நான் உன்னை என் மன கோயில கட்டி வச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ உன்னோட ஒரு சர்வெண்டா என்ன பாக்குறல்னு கையில சாட்டை எடுத்து அவன் ரூம்ல போயிட்டு அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி முடியாம போயிடுது, கீழே விழுந்துடுறான். அப்படியே உட்கார்ந்து அசந்து போயிட்டு இருக்க பிளாக்கி இருக்கால, அந்த பொண்ணு அங்க வந்துடுறா. இவன் முடியாம இருக்கானே இவனுக்கு எனர்ஜி கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஆனா மயக்கத்துல இருக்கிறவன் பிளாக்கிய பார்த்து சிமிதான் வந்திருக்கா போல நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்கான். கடைசியில பிளாக்கின்னு தெரிஞ்சு அவளை வேகமா தள்ளி விட்டுட்டு யான் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். பிளாக்கி பாத்துட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன எப்படி பக்கத்துல வந்து புடிச்சான் பாத்தியா, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிமி மேல வச்சிட்டு இருக்க பாசம் தான் அப்படின்னு இவ கடுப்பாயிட்டு இருக்கா. இவளுக்கு ரொம்ப யான்னா பிடிக்கும் போல. சிமி பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கா. துவான்ஷுக்கு வாயெல்லாம் வறண்டு போகுதுன்னு வாயில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. இவனை பார்க்கும் போது அன்னைக்கு இவன் கிஸ் பண்ணால அந்த ஞாபகம் வந்துருது. அதை நினைச்சு பார்த்து இவ சிரிச்சிட்டு இருக்கும் போதே லைட்டா மனசும் கஷ்டமாயிடுது. இன்னொரு பக்கம் அந்த பிளாக்கி பழைய பிளாஷ்பேக்க யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. யாரோ பூமியில இருந்த ஒரு மனுஷன் இவளை ஏமாத்திட்டான் போல. அதுக்கப்புறமா அவளை கூட்டு வந்து ஆத்மா சிறையில அடிச்சிட்டாங்க. ஆனா அந்த மனுஷனை பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை இங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அப்படி ஒரு தடவை போகும்போதுதான் யானை பாத்திருக்கா. நான் அந்த மாதிரி இந்த மனுஷனை பழி வாங்கணும், பிளீஸ் என்ன அடைச்சு வச்சா கூட நான் திரும்பி அங்கதான் போவேன், பேசாம என்ன கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிருக்கா. அந்த மனுஷன் யாருன்னு என்கிட்ட சொல்லுன்னு யான் கேக்குறான். யான் கிட்ட அவனை பத்தி சொல்லவும், நான் அவனை பழி வாங்கிடுறேன், உன்னால பழி வாங்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் வேற எதுவும் கிடையாது, நீ ரொம்ப வீக்கா இருக்க, உனக்கு பவரே இல்ல, பவர் இருந்தது அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம், பவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ஆளை பழி வாங்கிட்டு
கொஞ்சம் கொஞ்சமா அவன் செத்து போனான். இந்த அவனோட டோக்கன்னு சொல்ல பழி வாங்கியாச்சு, நான் பழி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவ ஹாப்பியா இருந்திருக்கா. சக்தி இருந்தாதான் பழி வாங்க முடியும், பவர் இருந்தாதான் நினைச்ச மாதிரி வாழ முடியும், கைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்க யானோட கைய பிளாக்கி அப்பவே புடிச்சிருந்திருக்கா. அவ அப்பவே காதல விழுந்துட்டா போல. அத பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இங்க இன்னும் சிமி துவான்ஷுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பவர் கொடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஜிஜி மண்டி போட்டிருக்கா, நான் தெரியாம கூட்டு போயிட்டேன் அப்படின்னு. ஜிஜி நான் உனக்கு கேட்கவா, இப்ப கூட பைச்சாவை நீ காப்பாத்தணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்க ஜஸ்ட் ஒரு செகண்ட் தடுமாறிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஜிஜி சொல்றா. ஜஸ்ட் ஒரு செகண்ட் தடுமாறிட்டியா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. இவ்ளோ நாள் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இது நடந்திருக்கு. இதான் லாஸ்ட் வார்னிங், ஜிஜி இந்த மாதிரி பண்ண கூடாது அப்படின்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜிஜி பாக்குறா, இந்த பையன் இருக்கான்ல, நானே எதிர்பார்க்கல, சாவ பத்தி கவலை இல்லாம நான் திருப்பி ஒரு வேளை உயிரோட வந்தா சிமிய பத்தி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்ட்டு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு பயம் இல்லாம உன் மேல பாசத்தோட இருக்கான், முழுக்க உன்னை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். அத பத்தி நீ ஏன் யோசிச்சு பார்க்க கூடாது? உன்ன பார்த்தாலும் காதல் இல்லாம இருக்கிற மாதிரி தெரியல, நீயும் கம்ப்ளீட்டா லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. அத பத்தி நீ ஏன் யோசிச்சு பார்க்க கூடாதுன்னு ஜிஜி கேட்டுட்டு இருக்கா. சிமி எதுவும் சொல்லாம அங்கிருந்து ஜிஜியை அனுப்பி விட்டுட்டு துவான்ஷுவ கட்டி புடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்குறா. அப்படியே படுத்து அவ தூங்கிட அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இன்னைக்கு கோர்ட் ஓபன் ஆகுது. எல்லா லீடர்ஸும் வழக்கம் போல சிமியோட ரூம் வாசலே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிமி அப்ப கோவத்தோட வேகமா வெளியே வரா. என்ன நச நசன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. கரெக்டா யான் உள்ள பாக்குறான். இன்னும் துவான்ஷு அதே கட்டில படுத்துட்டு இருக்கான். அதை பார்க்கும் போது யானுக்கு இன்னும் கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. நான் ரூல்ஸ மீறிட்டேங்கிறது உண்மைதான், என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. அங்க இருக்கிற அத்தனை பேரும் பாத்துட்டு இருக்காங்க. யானை பார்த்த சிமி என்ன தண்டனை கொடுக்கலான்னு கேட்க, பொதுவா இந்த மாதிரி தப்புக்கு 30 கசையடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அதை நிறைவேற்றிடலாம், இங்க பாரு இந்த தண்டனைய யானே நிறைவேற்றுவான் அப்படின்னு சிமி சொல்லிடுறா. சிமி பாத்துட்டு இருக்கும் போதே யான் கையில சாட்டை எடுக்கிறான். அவனோட வெப்பனே சாட்டை தானே, சரியான கொடூரமான வெப்பன். அதை எடுத்துட்டு ஜிஜிய அடிக்கிறதுக்கு போறான். முதல் 2 அடிக்கே ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருது. பயங்கரமா வழியில இருக்க ஆரம்பிக்கிறா. இன்னும் 28 அடிதான், அதை மட்டும் நான் தாங்கிட்டா இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு ஜிஜி யோசிக்கிறா. சிமி ரொம்ப கூலா இருந்துட்டு நக்கலா நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. என்ன நீ ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு யானை பார்த்து வேற கேக்குறா. அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னும் மனசாட்சியே இல்ல, ஜிஜி எத்தனை வருஷமா அவங்க கூட இருக்காங்க, அவங்களே எப்படி அடிக்கிறாங்க பாருங்கன்னு சொல்ல, சிமி பாத்துட்டு ரூல்ஸ மீற யாரா இருந்தாலும் இதான் நிலைமை பாத்துக்கோங்கன்னு சொல்லும் போதே உள்ள இருந்து சிமின் துவான்ஷு கூப்பிடுறான். டக்குன்னு கதவை மூடிட்டு தண்டனையை முடிச்சிட்டு எல்லாரும் கிளம்புங்கன்னு சிமி அவனை பாக்குறதுக்கு போயிடுறா. இருக்கிறதுலே யானுக்கு இன்னும் கொலவெறி அதிகமாகுது. அந்த வெறியெல்லாம் சாட்டை எடுத்து சொல்லட்டி ஜிஜி மேல காட்டிட்டு இருக்கான். ஜிஜியால வலி தாங்க முடியல. ஒரு வழியா எல்லா அடியையும் முடிச்சிட்டு ரூமுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டு அவளோட முதுக பாத்துட்டு இருக்கா. அதை பாத்துட்டு அவளுக்கு சிரிப்பு தான் வருது. அப்ப அந்த பைச்சா மாதிரி ஒருத்தன் வெள்ள முடி வச்சுட்டு கூட இருக்கான்ல, அவங்க வந்து ஜிஜின்னு கூப்பிட அவனை வேகமா ஒரு அடி அடிச்சு அங்கிருந்து வெளியே அனுப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறா. பிளாக்கி அங்க வரா. இந்த மருந்து குடிச்சா காயம் சீக்கிரம் சரியாகும், அது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, ஆமா யான் ரொம்ப கோவமா இருந்தாரா அப்படின்னு கேட்டுட்டு இப்படி அடிச்சிருக்காருன்னு சொல்ல, ஜிஜி பாக்குறா. யான் என்ன கொல்லாம விட்டானே அதுவே பெருசு, ஆனா பெருசா இப்ப அவனை கண்டுக்க மாட்டான் தான், ஏன்னா அவனுக்கு தான் வேற சில பிரச்சனைகள்லாம் வந்துருச்சேன்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. யானுக்கு வேற பிரச்சனையா, என்ன பிரச்சனையா இருக்கும்னு பிளாக்கி யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறா. இன்னும் சிமி உட்காந்துட்டு அமைதியா துவான்ஷுவையே பாத்துட்டு இருக்கா. இங்க ஜிஜி கிளம்பி வந்துடுறா. துவான்ஷுக்கு கொடுக்கறதுக்கு 2 மருந்து வந்திருக்கு, இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு ஜிஜி அங்க இருந்து கிளம்ப சொல்றா. ஜிஜி நான் உன்னே ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே, பைச்சாவை இன்னும் லவ் பண்றியா இல்ல அவனை கொல்லணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்க, நான் அவனை எப்படியாவது அழிக்கணும் தான் ஜெயிலுக்குள்ள போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி மறுபடியும் போய் சொல்றா. சிமி பாக்குறா. ஜிஜி நம்ம உடம்ப வேணா எவ்வளவு வேணா நம்ம அவங்கள எதிரியா இருக்கோம்னு சொல்லிட்டு காட்டிக்கலாம், ஆனா மனசு அவங்க கிட்ட விழுந்ததுக்கு அப்புறமா அவங்கள பத்தி கெட்டது எப்படி நினைக்க முடியும், மனசுல இருக்கிறத நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும்னு கேட்க, ஜிஜி பாக்குறா. சிமி அப்ப நீ எப்போ மனசுல இருக்கிறத ஃபேஸ் பண்ண போற, அந்த பையன் மேல அவ்வளவு பாசம் இருக்கு, ஆனா எதை பார்த்து பயந்துட்டு இருக்க, எனக்கு நிஜமாவே புரியலன்னு சொல்லிட்டு சிமிய சிமி பாக்குறா. நான் சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு காதல் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிஜமாவே நினைச்சேன் தான், ஆனா இப்ப அவனை விட்டு போறதுதான் எல்லாத்த விட மனசுல ரொம்ப பெரிய பாரமா இருக்கு, அதனாலதான் இதை ஆரம்பிக்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லைன்னு மறுபடியும் துவான்ஷுவை பாக்கிறதுக்கு வரா. அவன் கையை புடிச்சிட்டு அமைதியா வெயிட் பண்ணிருக்கா. துவான்ஷு லேசா சினுகுறான். சிமி நீ என்ன எவ்வளவு நல்லா பாத்துட்டு இருக்க, நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஏஞ்சிட்டியா அப்படின்னு சிமி அவனே பாத்துட்டு இருக்கா. வேகமா சிமி அவன் கட்டி புடிச்சுக்கிறான். எனக்கு எப்படா வந்து நம்ம 2 பேரும் ஒன்னா வாழுவோம் இருக்கு, நீ பார்த்த அதே கனவு தான் நானும் பார்த்தேன், நம்ம 2 பேரும் எவ்வளவு ஜாலியா வாழ்ந்தோம்ல, நம்ம 2 பேரும் எவ்வளவு லவ் பண்ணோம்ல, எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ஹாப்பியா இருந்தேன், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னால உன் கூட இருக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு
துவான்ஷு உள்ள நடந்ததெல்லாம் பாத்திருப்பான் போல. அத பத்தி பேசிட்டு, எனக்கு பிரச்சனையே இல்ல, நம்ம ஒரு வீடு கட்டிக்கலாம், தோட்டம் வச்சுட்டு அழகா வாழ ஆரம்பிக்கலாம், போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சிமி அப்படியே அவன் தலையில கை வச்சுட்டு அவனோட அந்த ஞாபகங்கள் அத்தனையும் வெளியே எடுக்கிறா. இது உனக்கு ஞாபகம் இருக்க கூடாது, நீ என்கிட்ட சொல்லிருக்க கூடாது, நம்ம வாழ்ந்த ஞாபகம் அந்த கனவுல எதுவுமே உனக்கு இருக்க கூடாதுன்னு சொல்ல அந்த ஞாபகம் போயிட்டு துவான்ஷு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். சாரி, அது இருந்ததுன்னா அது உனக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு சிமி நினைச்சிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் யான் இருக்கானே, அவன் அதுக்கும் மேல டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு ஒரு கொலவெறியோட அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.